வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th channel. நான் உங்களோட Sreeshma Maam. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல்ஸ், அதோட நம்ம இன்டெக்ரல்ஸ் முடிக்க போகிறோம். ஸோ இந்த இன்டெக்ரல்ஸ், இந்த வீடியோவில் வந்து இன்டெக்ரல்ஸோட டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்டெஃபினிட் இன்டெக்ரல் நல்லா படிச்சிருக்கிறதுனால டெஃபினிட் இன்டெக்ரல் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ சேனலுக்கு முன்னாடி, வீடியோக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோவர்ஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் as well. So mainly WhatsApp follow பண்ணிக்கோங்க, because after every session you guys will get free handwritten notes. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமேல் எனி அதர் அப்டேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட we will update in all our socials. ஓகே, ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ லெட்ஸ் சி அவர் கோர்சஸ். ஸோ கோர்சஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம ஜைலத்தில் வந்து ஆஃப்லைன் டியூஷன் சென்டர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாம் செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் ஃபார் 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு, போத் JE and NEET. ஓகே, இது ஆஃப்லைன் கோர்ஸ் தான். லைக் a டியூஷன் கிளாஸ் ஆஃப்டர் ஸ்கூல் யூ கேன் கம் அண்ட் ஸ்டடி. ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் தட் இஸ் Thala Pro and Thalapathy Pro. ஓகே, ஸோ தட் இஸ் 11th and 12th. ஸோ அதோட டைம் டேபிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா this will be your டைம் டேபிள். ஸோ this is for class 12th. ஸோ இப்போ வந்து டைம் டேபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபீஸிபிளாக, உங்களுக்கு கம்ஃபர்ட் அந்த ஒரு இதில் தான் நம்ம வந்து டைம் டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் அ 12th ஸ்டூடெண்ட் அண்ட் வாண்ட் டு ஸ்டடி NEET along with it, ஆனால் ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா யூ கேன் ஜாயின் ஆன் அவர் தலபதி பேட்ச். ஸோ அதோட அட்மிஷனும் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ இது வந்து ஆன்லைன்லாக இட் வில் ஹேப்பன் கிளாஸஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ ரிப்பீட்டர், நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி நீங்கள் வந்து 1 year ஃபுல்லாக உட்காந்து ரிப்பீட் பண்ணி படிக்கணும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம we have courses. So you can join for our VETRI batch. ஸோ அந்த VETRI batch வந்து ஆன்லைன் பேட்ச் இது. ஓகேவா? ஸோ ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன் பேட்சஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆஃப்லைன் பேட்ச்சில் கூட ரிப்பீட்டர்ஸ் பசங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், which is MAARA batch. ஸோ இதில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜாயினிங் த கோர்சஸ் யூ வில் ஹாவ் ஆக்சஸ் டு அ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆப் ஆக்சஸ் இருக்கும், DPP மெட்டீரியல் கிடச்சிடும், போர்ட்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடச்சிடும், அண்ட் யூ வில் ஹாவ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி ஃபெயில். ஸோ இப்போ வந்து லைக் யூ வில் கெட் தீஸ் திங்ஸ் ஆஸ் வெல். ஸோ நம்மளோட Xylem வந்து கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி 3 இடங்களில் ஆஃப்லைன் சென்டர்ஸ் ஆரம்பிச்சோம். அந்த 3 இடங்கள்லுமே ஆல் ஆஃப்லைன் கோர்சஸ் ஆர் அவைலபிள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ என்கொயரிஸோ அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் படி எதுவாக இருந்தாலும் டூ கால் ஆன் த நம்பர் விச் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் அட்மிஷன்ஸ் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் பசங்களா. ஸோ வித்தவுட் எனி ஃபெயில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினிட் இன்டெக்ரல்ஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ டுடேஸ் கண்டென்ட் இஸ் டெஃபினிட் இன்டெக்ரல் அண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் வந்து இட் லீட்ஸ் டு த நெக்ஸ்ட் சாப்டர் விச் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். ஓகே, ஸோ ஏரியா அண்டர் கிராஃப், அதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்வல்ஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ் அப்படின்னு வரும்போது நான் வந்து ஐ வில் கிவ் யூ an ஓவரால் ஐடியா. ஓகேவா? ஸோ டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ் அப்படின்னு வரும்போது இட்ஸ் அபவுட் டெஃபினிட்டாக இருக்கும். ஓகே, வாட் டு யூ மீன் பை டெஃபினிட்? ஸோ யூ ஹாவ் லிமிட் தேர், ரைட்? ஸோ ஒரு லிமிட் அங்கே இருக்கும். இல்லாட்டி டெஃபினிட் என்ன, டெஃபினிட்டாக நைட்டுக்குள்ளார ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும் அந்த மாதிரி. அப்படின்னா இட் இஸ் த லிமிட். ஓகே, ஸோ தட் இஸ் ஐம் கீப்பிங் த லிமிட் டில் நைட். ஸோ நைட் வரைக்கும் இருக்கிறதா தான் அந்த லிமிட்ஸ். ஸோ வி சே, ஸோ டெஃபினிட் இன்டெக்ரல்ஸில் வந்து வி ஹாவ் லிமிட்ஸ். ஓகேவா? அங்கே வந்து வி வில் டாக் அபவுட் லிமிட்ஸ் அண்ட் திங்ஸ். ஸோ லிமிட்ஸும் ஃபண்டமெண்டல் தியரம் எப்படி மேம், ஹவு தே ஆர் கனெக்டட் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, okay, so we will go for, okay, so this is fundamental theorem. Okay, let's say நம்ம வந்து ஒரு function எடுக்கிறோம் f of x அப்படின்னு சொல்லிட்டு we are taking a function. Okay, so let it be a curve.
ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, this is the curve which is y is equal to f of x. Y is equal to f of x அப்படிங்கிற ஒரு curve I am taking. Okay, so இந்த f of x, ஓகேவா? ஸோ அது வந்து எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த curve இருக்குது அப்படின்னா, இந்த from A to B ல வரைக்கும் இந்த curve is defined, இல்லாட்டி அந்த curve வந்து வரைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஏரியா அண்டர் திஸ் கர்வ் இல்லாட்டி ஏரியா அண்டர் கிராஃப் அப்படிங்கிறது, ஓகே, ஏரியா அண்டர் கிராஃப். ஸோ திஸ் இஸ் த கர்வ் ஹியர் அண்ட் திஸ் இஸ் த ஏரியா இட் வில் கவர். கரெக்டாக இந்த ஒரு போர்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் கர்வ் and this is the point A and B. So இப்போ இங்க இந்த ஒரு portion நீங்க பாத்துக்கீங்களா, பாக்குறீங்களா, this blue color, this is called A of x. A of x அப்படி மேம், what is A of x? A of x அப்படிங்கிறது ஏரியா, ஓகேவா? ஏரியா ஆஃப் தட் பர்டிகுலர் கர்வ் ஆர் பர்டிகுலர் தட் ரீஜனோட அதுதான் A of x. A of x அப்படிங்கிறது x, ஏரியா இஸ் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் x அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் அந்த பாயிண்ட்ல அந்த கர்வ் இருக்கு, வாட் எவர் இட் இஸ். நான் வந்து ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி ஏரியா அப் இந்த ஒரு போர்ஷனோட ஏரியா மட்டும் எனக்கு வந்து கிடைக்கும். ஐ நீட் டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தட் பர்டிகுலர் போர்ஷன் விச் இஸ் ஃப்ரம் ஏ டு எக்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஐ வில் டேக் அ ஸ்மால் போர்ஷன். ஓகே, இதிலிருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் நான் வந்து எடுப்பேன். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் போர்ஷன் அப்படிங்கிறது, ஸோ திஸ் ஸ்மால் போர்ஷன் அப்படிங்கிறது டிஎக்ஸ். ஓகே, ஸோ குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக நான் வந்து இந்த ஏரியாவை வந்து டிவைட் பண்ண போகிறேன். அண்ட் அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் கோ லைக் திஸ் ஸ்ட்ரிப்ஸ் லைக் இப்படியே இப்படியே இப்படி 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 இது வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸை நான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு ஆட். ஓகே, இதோட இந்த ஸ்ட்ரிப்ஸோட ஏரியாவை வந்து நான் ஆட் பண்ணால் ஐ வில் கெட் த ஏரியா. ஸோ தட் இஸ் த மெயின் திங். So this is a continuous function. So continuous function summation பண்றதுனா integration அப்படிங்கிறது நம்ம first lectureல நம்ம வந்து பார்த்தாச்சு. கரெக்ட்டா? So I have to integrate dx. நான் dx வந்து integrate பண்ணனும். Okay, with respect to dx தான் நான் integrate பண்ணனும். ஆனா யாரை நான் வந்து integrate பண்ணனும்? dx நான் வந்து integrate பண்ண, dx நான் summation பண்ண, whatever it is, but there is a function, right? இந்த curveக்கு கீழே இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து இது பண்ணோம். So the respect to this curve, right? So இந்த function, so f of x dx. Okay, I'm integrating f of x with respect to dx. So integrate பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலி ஏரியா அண்டர் கர்வ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கிறத அந்த ஒரு இதுதான் எனக்கு வேணும், அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் வேணும் அப்படின்னா ஏ டு எக்ஸ். இல்லை, எனக்கு ஏலேருந்து பி வரைக்கும் வேணும்னா இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ டிஃபைன்ட் ஆஸ் integral a to b f of x, the area of the region bounded by the curve f of x denote x is equal to a and x is equal to x. So this is the thing. So area under the curve a of x, okay va, area under the curve a of x is equal to integral a to b f of x dx will be. இதுதான் வந்து fundamental theorem of calculus. Okay, so second fundamental theorem of calculus அப்படிங்கிறது சேம் விஷயம் தான். if I a of x, இப்போ வந்து நான் வந்து f of x dx வந்து integrate பண்ணா I will get area under the curve or area under the region or whatever. அது நீங்க வந்து point, that point keep that in your mind. Let f of x be a continuous function in the closed interval a comma b and let a of x be the area of the function. Okay, then a dash of x is equal to f of x for all x belongs to a comma b. If I have the area, எனக்கு வந்து அந்த ஏரியா இருக்கு, ஆனா அந்த curve function, அந்த ஃபங்க்ஷன் எது, அந்த கர்வோட ஃபங்க்ஷன் எது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணா போதும், f of x கிடைக்கணும் அப்படின்னா I will just simply d by dx of a dash of, sorry, d by dx of a of x அப்படின்னு நான் எடுப்பேன். இல்லாட்டி in simple words you can write f of x அப்படிங்கிறது it's nothing but a dash of x. கிளியரா? இதுதான் விஷயம். This is the thing. So this leads to application of integrals. இதுதான் வந்து நீ area under the curve தான் mostly application of intervals. integrals கிடையாது, integrals நீ வந்து படிக்க போற.
ஸோ இதுதான் வந்து பசங்களா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கேல்குலஸ். இப்போ நம்ம வந்து இன்டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ்க்கு நம்ம போவோமா? இன்டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ திஸ் வில் பி த திங். A and B தான் வந்து உங்களோட லிமிட்ஸ். ஓகேவா? A and B தான் உங்களோட லிமிட்ஸ். ஹியர் A is called the lower limit. ஓகேவா? கீழே இருக்கிறவங்கள lower, A is called the lower limit and B is the upper limit அப்படிம்போம். ஓகேவா? A is the upper limit. Integrate பண்ணி I will get something. கரெக்டா? Integrate பண்ணி I will get something. ஸோ அது வந்து எப்படி தெரியுமா நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் f of b மைனஸ் f of a. ஓகே, பிளஸ் சி ஆட் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. ஸோ இன்டெஃபினிட் இன்டெக்ரலில் தான் நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். f of b minus f of a or definite integral, we won't use that constant of integration. இதில் வந்து பார்த்தீங்கன்னா integration is only possible in only one way. நம்ம வந்து indefinite integralல many possible solutions அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. மோஸ்ட்லி வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், ஒன் வே ஆஃப் சொல்யூஷன் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். ஓகே, கிளியர். இப்போ ஸோ we will do, I will just நம்ம வந்து ஒரு என்ன சொல்லலாம், so we will do some problem. So simple வந்து உங்களுக்கு ஒரு question. Okay, a simple question. So question integral minus pi by 4 ல இருந்து pi by 4 வரைக்கும். ஓகே, minus pi by 4 ல இருந்து pi by 4 வரைக்கும் cos x dx ஓட integral உங்ககிட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. You have to find the integral of cos x dx up to a limit minus pi by 4 ல இருந்து pi by 4 வரைக்கும். ஓகே, சரி. ஸோ நீங்கள் வந்து what you have to do is that first நீங்கள் வந்து லிமிட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்து அதை இது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இன்டெக்ரல்ஸில் வந்து இது பண்ணுறீங்களோ அப்படியே நீங்கள் வந்து இன்டெக்ரல் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. cos x ஓட இன்டெக்ரல் இஸ் sin x. ஓகே, ஓவர் த லிமிட் மைனஸ் pi by 4 ல இருந்து pi by 4 வரைக்கும். ஓகே, minus pi by 4 ல இருந்து pi by 4 வரைக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ sin pi by 4 மைனஸ் sin of minus pi by 4 minus pi by 4. ஸோ sin pi by 4 என்னதுப்பா? 1 by root 2 plus 1 by root 2 வரும். That is equal to 2 by root 2 which is equal to cancel ஆயிடுமா? You will get root 2. ஸோ இது கூட நீ ப்ளஸ் சி அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து டெஃபினிட் இன்டெக்ரலோட ஜஸ்ட் ஒரு சும்மா அந்த ஒரு இது பண்ணுறதுக்காக. ஸோ இன்னொரு கொஸ்டின் we will do. Yes, this question. Integral 1 to root 3 dx by 1 plus x square is equal to 1 plus x square is equal to integral 1 to root 3 dx by 1 plus x square is equal to. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு பசங்களா? it is of the form சொல்றது. இது எதோட இன்டகிரேஷன்? integral 1 by 1 plus x square is equal to tan inverse x plus c. இதுதான் வந்து அந்த இன்டகிரேஷன், அதோட ஃபார்முலா இது. கரெக்டா? ஸோ இப்போ வந்து there is a limit. கரெக்டா? ஸோ integral 1 to root 3 1 by 1 plus x square அப்படிங்கிறது tan inverse of x over the limit 1 to root 3 over the limit 1 to root 3. கரெக்டா? ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ tan inverse of root 3 minus tan inverse of 1. So tan inverse of root 3 அப்படிங்கிறது 60 degree which is pi by 3. Pi by 3 minus pi by 4. So 4, 3, pi by 12 வரும் answer. Pi by 12. So option D is the correct answer. Option D is the correct answer. Okay. Okay, one more question. Okay. So எல்லாமே is the same. Okay, everything is the same. So the only difference is that you are applying the limit and C இருக்காது. இதுதான் வந்து definite integralல இருக்கிற main விஷயம். Okay, so integral 4 to 9. Okay, over the limit 4 to 9 root x divided by 30 minus x square the whole square. Sorry, 30 minus x raised to 3 by 2 the whole square dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சரி.
Okay, so இப்போ வந்து இதில் வந்து we have to use the substitution method here. Okay, so 30 minus x raised to 3 by 2க்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன்? I am substituting it as u. Okay, u அப்படின்னு substitute பண்ணுறேன். u is equal to 30 minus x raised to 3 by 2. Okay, so what is du by dx? Du by dx is nothing but minus 3 by 2 x raised to 1 by 2. What is du? What is du பசங்களா? du இதை வந்து நான் வந்து இந்த சைடு எடுத்துட்டு போறேன். Okay, I'm taking this out. I mean I'm taking that this side. Okay, so அப்போ வந்து minus 3 by 2 அந்த சைடு வரும்போது it is minus 2 by 3 du is equal to root x into dx அப்படின்னு வரும். கரெக்டா? root x into dx. ஓகே, சரி. ஸோ root x dx இங்கே இருக்குதா? ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு minus 2 by 3 அப்படின்னு வந்து எனக்கு என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் சப்ஸ்டியூட்டிங் ஹியர். ஸோ அப்போ இங்கே என்னப்போ வரும்? இன்டகிரல் minus 2 by 3 நான் வந்து வெளியில் எடுத்துட்டேன். du divided by, இப்போ இங்கே பாருங்க. So this will become minus 2 by 3 into integral du divided by 30 minus x raised to 3 by 2 is this. Okay, so I am giving it as u square. Okay, so இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, here the limit is changing, right? So அதுக்கு ஒரு property we have. Okay, அதுக்கு we have a property here. So நீ வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து dt, so that is இப்போ இது வந்து இங்கே இருக்கட்டும். So we will go for the properties. அப்புறமேல் வந்து you will understand this. Okay, so these are some properties you have to learn. So first property பாருங்களேன், f of x dx, integral f of x dx, integral limit a to b. Okay, integral a to b f of x dx is equal to integral a to b f of t dt. So what happened? இங்க வந்து function change ஆயிடுச்சு. கரெக்டா? dx அப்படிங்கிறது dt ஆ மாறிடுச்சு, dx வந்து dt ஆ மாறிடுச்சு, x வந்து t ஆ மாறிடுச்சு. So here what is happening அப்படின்னா, ஃபங்க்ஷனே சேஞ்ச் ஆகுது. ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும்போது லிமிட் will also change. Okay, so ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும்போது if function is changing, உங்களோட ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா லிமிட்ஸுக்கும் வந்து அங்கே சேஞ்சஸ் வரும். லிமிட் வில் ஆல்சோ சேஞ்ச். ஓகே, லிமிட்ஸுக்கும் வந்து அங்கே என்னப்பா வரும்? சேஞ்சஸ் வரும். கிளியர்? அந்த லிமிட்ஸ் வந்து எப்படி மேம், அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் u is equal to something here. கரெக்டா? ஸோ இப்போ இது அங்கேயே இருக்கட்டும். ஸோ இது வந்து இந்த இது வந்து நான் எப்படி இதில் வந்து அப்ளை பண்ண போறேன்னு பாருங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து 9 by 4, 9 is our upper limit, 4 is our lower limit. இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் கிடையாது. இந்த லிமிட் வந்து யாரோட, எந்த ஃபங்க்ஷனோட? d of x, xோட ஃபங்க்ஷனோட லிமிட் தான் 9 and 4 or 9. ஸோ அதுவே நீ வந்து இங்கே 9 and 4 வந்து duக்கு சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா தி ஆன்சர் இஸ் ராங், த கான்செப்ட் இஸ் ராங். புரியுதா? ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து லிமிட் வி ஹாவ் டு சப்ஸ்டியூட். ஸோ இதில் எப்படி லிமிட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ வி ஹாவ் சப்ஸ்டியூட்டட் u is equal to 30 minus x raised to 3 by 2 அப்படின்னு நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்க. கரெக்டா? சரி, ஸோ வாட் வி வில் டூ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி வில் சப்ஸ்டியூட் x is equal to 4 here. ஓகே, ஸோ இதை மட்டும் ஒரு பாக்ஸில் நம்ம வந்து போட்டுரும். So here you substitute x is equal to, okay, so we have u is equal to 30 minus x raised to 3 by 2 அப்படிங்கிறது, that is what I substituted. கரெக்டா? So I will put x is equal to 4 here. That is அந்த lower limit நான் வந்து இங்க substitute பண்ண போறேன். ஓகேவா? So that is x is equal to 4. x is equal to 4 அப்படிங்கிறது நான் வந்து இந்த uல நான் வந்து substitute பண்ண போறேன். So that is u will be equal to 30 minus 4 raised to 3 by 2 அப்படின்னு வரும். கரெக்டா? 4 raised to 3 by 2. So 4 raised to 3 by 2 எப்படி எழுதலாம்? 4 raised to 1 by 2 whole raised to 3 அப்படின்னு எழுதலாமா? 4 raised to 1 by 2 அப்படிங்கிறது 4 raised to 1 by 2 is root 4
2 raised to 3 is 8. Correct? So this is actually 8 வந்துரும். Okay? So இதை நான் இது பண்ணிட்டு 8 அப்படின்னு எழுதலாம். So this will become 22. Right? So என்னோட lower limit, what happened to the lower limit? Lower limit 4 லிருந்து it changed to 22. புரியுதா? புரியுதா? So இதுதான், this is what, இதுதான் வந்து மிஸ்டேக் ஆயிடும். நீ பேசாம வந்து 9 4 to 9 அப்படிங்கிறது நீங்க வந்து போயிட்டே இருப்பீங்க. ஆனா வந்து ஆன்சரும் அப்படியே போட்டு அவங்க 0 போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ வந்து லோவர் லிமிட் கிடைச்சது. நவ் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் த அப்பர் லிமிட் ஹியர். ஓகே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 போடும்போது என்னப்பா வரும்? யூ இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் எக்ஸ் ரேஸ் டு 9 raised to இதே மாதிரி தான் 9 raised to 3/2 அப்படின்னு வருமா? So that is 9 raised to 1/2 the whole cube வரும். 9 root 9 is 3. 3 square அப்படிங்கிறது 27. கரெக்டாக? 9 into 9 3 into 3 is 9. 9 into 3 is 27. So here it is 27. So 9 raised to இது அப்படிங்கிறது 27 மாறிடும். 30 minus 27 is nothing but 3. கரெக்டா? 8 9 10. Yes, 3. So என்னோட லிமிட்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. லோவர் லிமிட் பிகம் 22, அப்பர் லிமிட் பிகம் 3. ரைட்டா? ஓகேவா? கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இதில் வந்து டவுட் வர்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ நீ வந்து சூப்பராக இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இன்டகிரல் 22 லோவர் லிமிட் டு த லிமிட் அப் என்ன சொல்லலாம்? 22 to 3 f of x பதிலா du by u square. கரெக்டா? u square. இப்போ நீ வந்து சூப்பரா இது பண்ணலாம். 3 2 u raised to minus 2 du வந்துரும். integral 22 integral the limit over the limit 22 23. So u raised to minus 1 by minus 1. integrate பண்ணும்போது integral sign போடக்கூடாது. u raised to minus 2 plus 1, that is minus 1 by minus 1 over the limit 22 to 30, sorry 33 கிடையாது 3 தான். Okay, so that is nothing but, so minus 1 by 1 வந்து நான் வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். that is minus 1 வெளியில் எடுத்தோம்னா we will have 1 by upper limit minus lower limit. இது நீ வந்து ஆன்சர் பண்ணா something like 19 by 99 or something அப்படி ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஆன்சர் இதான் விஷயம். ஓகே, திஸ் இஸ் த திங். ஸோ நீ ஆன்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கமெண்ட் தி ஆன்சர். ஓகே, உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே வந்து நீ என்ன, வாட் இஸ் த திங் இஸ், if you are changing the function, you have to change the limit as well. அதுதான் வந்து first property. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து we will learn some properties, then we will come to this. Yeah. இப்போ this is one thing we have learned. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணுற, அது எப்பவுமே எப்போ நடக்கும்? சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் this thing will happen. நீ ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணுற, டிஎக்ஸை வந்து டிடிக்கு மாத்திர, இல்லாட்டி டியூக்கு மாத்திர, டிடிக்கு மாத்திர, வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட்ஸும் நீ வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்? வாட் எவர் நீ எதுக்கு நீ சப்ஸ்டியூட் பண்ணியோ அந்த ஒரு டேர்ம் எடுத்து அதில் லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் நீ வந்து அப்ளை பண்ணிடணும். கிளியர்? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ எம் ரிவர்சிங் த லிமிட். ஓகேவா? செகண்ட் திங் பாருங்க, இஃப் ஐ எம் ரிவர்சிங் த லிமிட், ஸோ லிமிட் a to b f of x dx அப்படின்னு இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு ரிவர்ஸ் த லிமிட். ஓகேவா? ஏ இருக்கிற இடத்துல எனக்கு வந்து பி வேணும், பி இருக்கிற இடத்துல எனக்கு ஏ வேணும், மற்றதெல்லாம் அதே மாதிரி f of x dx அப்படி வந்துச்சு அப்படின்னா ஹியர் வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வெளியில் வந்துடும். ஓகேவா? ஸோ இன்டகிரல் a to b f of x dx மைனஸ் b to a f of x dx அப்படின்னு இந்த இது மாறிடும். ஓகே, சம்டைம்ஸ் we will use this. ஓகே ஓகே, இது பாருங்க, இன் பர்டிகுலர் இஃப் த லிமிட்ஸ் ஆர் சேம் f of x dx is equal to 0. அது வந்து சொல்லுமா? இப்போ இன்டகிரல் 1 to 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, இன்டகிரல் 1 to 1 x dx. ஓகேவா? x ஸ்கொயர் பை 2 ஓவர் த லிமிட் 1 to 1. ஸோ அப்பர் லிமிட் அப்படிங்கிறது 1/2 மைனஸ் 1/2. தட் இஸ் ஆல்வேஸ் 0. தட் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்ன சொல்லலாம், மேபி வந்து என்ன சொல்லலாம், எம்சிக்யூலலாம் வந்து கேட்கலாம் அவங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் திங் பாருங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நமக்கு வந்து we can
break the limits. ஓகேவா? a to b f of x dx அப்படிங்கிற limit you have. ஸோ இப்போ வந்து நான் வந்து break பண்ணியிருக்கேன். a to c, c to b f of dx அப்படின்னு நான் லிமிட்ஸை வந்து பிரேக் பண்ணேன். எப்போ மேம் லிமிட்ஸை பிரேக் பண்ணும், அது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷனோட சைன் வில் சேஞ்ச். ஓகே, when you have to use this break, அந்த லிமிட் வந்து பிரேக் பண்ணி எப்படி நீங்கள் வந்து பண்ணணும், ஃபங்க்ஷனோட சைன் சேஞ்ச் ஆகும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வல். இப்போ வந்து 0 to 1லேருந்து அது பாசிட்டிவாக இருக்கும், 1லேருந்து 2 வரைக்கும் அது நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன ஆகுதாங்க, ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங், ரைட்? ஸோ ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும்போது வாட் யூ ஹேவ் டு டூ, ஃபங்க்ஷனோட சைன் இஸ் சேஞ்சிங். ஓகே, ஸோ சைன் சேஞ்ச் ஆகும்போது வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு பிரேக் த லிமிட். ஓகே, நீ வந்து லிமிட்டை பிரேக் பண்ணும். ஓகேவா, கிளியர்? அதுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்துடலாமா? எஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மோடுலஸ் ஃபங்க்ஷனில் தான் மோஸ்ட்லி இது நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இயர் பாருங்க, -1 to லிமிட் -1 to 2 மோட் x cube minus x dx அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபங்க்ஷன். யூ ஹேவ் டு இன்டகிரேட் இட். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது we have to break the function. ஓகேவா, we have to break the function. ஸோ இதை வந்து how you can approach அப்படின்னா, இப்போ வந்து I have so x cube minus x எங்கிட்ட இருக்கு. Okay, so I am taking it outside from the mode. Okay, so x cube minus x ல இருந்து I am taking x outside, so I will have x square minus 1. Okay, இதை வந்து எனக்கு எப்படி எழுதலாம், x into x plus 1 into x minus 1 அப்படின்னு எனக்கு எழுதலாம். And the roots of this equation இல்லாட்டி value of x அப்படிங்கிறது x is equal to 0 வரலாம், -1 வரலாம், +1 வரலாம். So these are the breaking points here. இதில் தான் வந்து ஃபங்க்ஷன் என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் பிரேக் ஆகுது. ஓகேவா, சரி. ஸோ இப்போ வந்து சைன் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது we have to check. கரெக்டா, yes or no? So what we will do, we will just draw ஒரு லைன் and 0 மார்க் பண்ணிடுவோம். இங்கே வந்து -1, இங்கே 1 and இங்கே வந்து 2. ஓகே, ஸோ ஏன் எதுக்கு மேம் 2 எடுத்தீங்க, எதுக்கு 2 பசங்களா? இங்கே பாருங்க, -1 the limit is starting from -1லேருந்து 2 வரைக்கும். ஸோ -1லேருந்து 2 வரைக்கும். ஸோ இன் பிட்வீன் திஸ் -1லேருந்து 2 வரைக்கும் இன் பிட்வீனில் எங்கே சைன் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணணும், அந்த இதை பிரேக் பண்ணிடணும், லிமிட்டை நான் வந்து பிரேக் பண்ணிடணும். கிளியர்? எஸ். ஸோ ஐ வில் ஜஸ்ட் செக். நான் வந்து இங்கே செக் பண்ண போகிறேன். செக் பண்ணும்போது -1 to 0லேருந்து ஐம் டேக்கிங் -0.5 எடுத்து நான் இப்போ வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னோட ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃபங்க்ஷனோட வேல்யூ இங்கே வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா, நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். இட் வில் பி பாசிட்டிவ் அண்ட் ஹியர் இட் வில் பி நெகட்டிவ். அண்ட் ஹியர் இங்கே வந்து எகெயின் வந்து பாசிட்டிவாக இருக்கும். நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருடா. ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன நீ இதில் வந்து போடுவது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கு. அப்போ அதில் போடக்கூடாது. வேர் யூ ஹேவ் டு புட் இட் இன் ஹியர் ஆர் ஹியர். கிளியர்? சரியா, இப்போ நான் வந்து -0.5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து மைனஸ் வந்துடும் இந்த ஃபங்க்ஷனில் அண்ட் இங்கே வந்து இட் வில் பி பாசிட்டிவ், ரைட்? எகெயின் இங்கே வந்து இட் வில் பி மைனஸ். ஸோ மைனஸ் பாசிட்டிவ் ஆகிட்டு அது அங்கே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. எகெயின் so if I'm taking negative from 0 to 1, இப்போ நெகட்டிவ் அங்கே வந்து I'm taking a positive value. ஸோ இப்போ நான் இங்கிருந்து இப்போ நான் பாசிட்டிவ் 0.5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் ஆயிரும், இங்கேயும் பாசிட்டிவ் ஆயிரும். ஓகே, பட் ஹியர் இட் வில் பி நெகட்டிவ். ஸோ அதனால அங்கே நெகட்டிவ் வருது. ஸோ அதே நான் வந்து இங்கே 1.5 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. I'm taking 1.5. ஸோ அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ். Okay, here it is also positive, here it is also positive. So the entire thing is positive. So எங்க sign change ஆகுது, between 0 and 1ல இருந்து sign change ஆகுது. So இப்போ வந்து இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, so this integration, so இதுக்கு வந்து நான் iன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, I வந்து நம்ம நிறைய இடங்கள்ல we will give. ஓகேவா, so -1 to 0, f of x க்கு வந்து எந்த சேஞ்சஸ், it is positive. So f of x dx, f of x dx. Okay, so next integral 0 to 1 f of x dx. ஆனா வந்து இங்க f of x dx க்கு வந்து நெகட்டிவ் சைன் வருது. ஸோ நம்ம அந்த நெகட்டிவை வெளியில தான் போடுவோம்.
next plus integral 1 to 2 integral 1 ல இருந்து 2 வரைக்கும் f of x dx f of x dx. So this is how you have to break the limit and you have to analyze the function. Okay வா? So இப்படி தான் வந்து limits வந்து வரும். So இதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. sign change ஆகும். So mostly modulus functionல தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகே சரி இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதான். ஓகே so that is I is equal to integral minus 1 to 0 f of x என்னப்பா வரும், f of x is this, right? modulus எடுக்க வேணாம், modulus தான் பிரித்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால x cube minus x dx minus integral 0 இருந்து 1 x cube minus x dx plus integral 1 to 2 x cube minus x dx. ஓகே இது நீங்கள் இன்டகிரேட் பண்ணலாம்ல, லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம்ல, ஈஸி தானே. ஓகே ஸோ we will do. So that is equal to x raised to 4 by 4 minus x square minus this over the limit minus 1 to 0 minus x raised to 4 by 4 minus இல்லைனா நீ வந்து லைக் யூ கேன் ஜஸ்ட் செப்பரேட்லி டூ. ஓகேவா? இதுக்கு நான் வந்து I1 I2 I3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். I'm going to substitute I1 I2 I3 சப்ஸ்டியூட் பண்ணேன். Okay, so what is I1? What is I1? I1 is nothing but integral minus 1 to 0 what was x cube minus x dx. Correct? So this is equal to x raised to 4 by 4 minus x square by square over the limit minus 1 to 0. Okay, so upper limit minus lower limit. So that will be equal to, இது ஃபுல்லாக 0 ஆயிருப்போமா? So 0 minus bracket போட்டுக்கோங்க 1 by minus 1 whole raised to 4 by 4 minus 1 the whole square by 2. Okay, that is equal to 0 minus இங்கே என்ன வந்துரும் minus 1 by 4 minus 1 by 2. Okay, so that is equal to minus of 2 minus 4 by 4 into 2 is 8. Okay, so that will be become 2 by 8 which is equal to 1 by 4. So I1 oda value வந்து 1 by 4 அப்படின்னு கிடைச்சிச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து I2 oda value I2. So that is integral 0 to 1. So integral 0 to 1 x cube minus x dx. So it's the same, right? So you will get something like இதே மாதிரி தான் வரும். ஓகேவா? இதே மாதிரி. அப்போ நான் வந்து லிமிட் அப்ளை பண்ணால் அப்பர் லிமிட் அப்படிங்கிறது எக்ஸ் ரேஸ் அப்பர் லிமிட். ஸோ 1 by 4 minus 1 by 2. This is upper limit minus lower limit is 0. So என்னப்பா வரும்? minus 2 by 8 வரும். கரெக்டாக? which is minus 1 by 4. அப்படியே இருக்கட்டும். Next we will go for I3. Okay, so again integral 1 to 2 x cube minus x dx வந்துரும். So x raised to 4 by 4 minus x square by 2 over the limit 1 to 2. Okay, upper limit is 2 raised to 4 by 4 minus 2 raised to 2 by 2 வரும் minus 1 by 4 minus 1 by 2. ஓகேவா? ஸோ இதில் ஒரு 4 இதில் ஒரு 4 கேன்சல் ஆகி போயிடும். மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு 4 தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 கேன்சல் ஆகும். 4 minus 2. ஓகே, மைனஸ் ஆஃப் 1 by 4 வரும். ஓகே, minus of minus 1 by 4 you will get. கரெக்டா? ஸோ இங்கே வந்து 2 plus 1 by 4 4 into 2 8 plus 1 is 9 by 4 you will get. ஓகேவா? 9 by 4. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ I is equal to I1 minus I2 plus I3. What is I1? 1 by 4 plus 1 by 4 plus 9 by 4. So 9, 10, 11. So 11 by 4
is the answer. Okay. So 11/4 வருதான்னு பாருங்க. ஸோ மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கரெக்ட் தான், ஓகேவா? ஸோ மைட் பி ஏதாச்சும் ஒரு லைக் என்ன சொல்லலாம், சம் ஆடிங் பிரச்சனோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கைண்ட்லி என்னை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ஆட் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் இது பாருங்க, ஃபோர்த் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய இடங்கள்ல வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் a to b f of x dx, அதை வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx. மேம், how is it possible, மேம்? ஸோ நம்மளோட ஃபோர்த் என்ன சொல்லலாம், என்னடா இது, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இன்டெக்ரல் a to b f of x dx அப்படிங்கிறது இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ சம்திங் ஷுட் பி ஈக்குவல், ரைட்? அது எப்படி வருது அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஏதாச்சும் பண்ணால் எனக்கு இது கிடைக்கணும், இல்லாட்டி இதை ஏதாச்சும் பண்ணால் ஐ ஹாவ் டு கெட் திஸ். ஸோ தட் இஸ் த திங், ரைட்? ஸோ இப்போ வந்து ஐம் டேக்கிங் தி RHS here. RHS எடுக்கிறேன். RHS எடுத்துட்டு, so I'm taking RHS integral a to b f of a plus b minus x dx. So I'm here, இதில் வந்து a plus b minus x க்கு வந்து நான் substituting as u. Okay, u அப்படின்னு substitute பண்ணுறேன். So I'm taking the derivative. So minus dx is equal to du அப்படின்னு வரும். dx is equal to minus du அப்படின்னு வரும். கரெக்டா? Okay, so இது அப்படியே நான் போய் அங்கே substitute பண்ண போகிறேன். So here I'm going to substitute here. So this will become, இது வந்து என்னவா மாறும்? Integral a to b f of u into du அப்படின்னு வரும். ஓகே, மைனஸ் du வரும், கரெக்டா? மைனஸ் du அப்படின்னு வருமா? சரி. ஸோ இன்டெக்ரல் a to b f of u du, இப்போ வந்து லிமிட்ஸுக்கு சேஞ்சஸ் வருமா? எஸ் ஆர் நோ? லிமிட்ஸ் ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஆகும் இல்லையா? நான் வந்து ஃபங்க்ஷன் யூவோட ஃபங்க்ஷனே நான் வந்து எக்ஸை வந்து நான் யூவா மாற்றிட்டேன். ஸோ லிமிட்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லிமிட்ஸு சேஞ்ச் ஆகும்போது, ஸோ ஐ ஹவ் சப்ஸ்டியூட்டட் u is equal to a plus b minus x அப்படின்னு யூக்கு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் x is equal to a வந்துச்சு அப்படின்னா what will be the value of u? a plus b minus a. cancel, u will become b. கரெக்டா? அதே நான் வந்து x is equal to b சப்ஸ்டியூட் பண்ணா u is equal to b a plus b minus b cancel ஆகும், u is equal to a வந்துரும். This is lower limit, this is upper limit. This is lower limit, this is upper limit. Clear? Yes. So இப்போ வந்து change ஆயிடும். So this will become integral b to a f of x, இந்த மைனஸ் நான் வெளியில் எடுத்து f of u du அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு சம்ஹவ் நான் வந்து அதுக்கு சேஞ்ச் பண்ணும். அப்போ அதுக்கு ஒன்று இடிக்குது அப்படிங்கிறது, தட் இஸ் த லிமிட். ஸோ ஹியர் வி வில் அப்ளை த லிமிட். ரிவர்ஸிங், அந்த லிமிட் ரிவர்ஸ் பண்ணுறதை நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு மைனஸ் வில் கம். கரெக்டா? ஸோ இன்டெக்ரல் a to b f of u du. ஓகே, f of u du வந்துடும். கரெக்டா? f of u du வந்துடும். லிமிட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா a to b இது வந்து லைக் திஸ் இஸ் f of u du. கரெக்டா? நான் லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணி இது எழுதணும் அப்படின்னா ஐ வில் கெட் f of x dx. கரெக்டா? f of x dx எனக்கு வந்து திருப்பி கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல் a to b f of x dx. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ். இதே தான் வந்து இன்னும் ஒரு PYQல அவங்க கேட்டது. ஸோ இஃப் யூ நோ இன்டெக்ரல் a to b f of x dx, அது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் சிம்பிளி ரைட் இன்டெக்ரல் a to b f of a plus b minus dx will be the very good answer for this question. ஓகேவா? இது தெளிவாக அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தட் இஸ் பிரிட்டி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இன்டெக்ரல் 0 to a,
ஓகேவா 0 to a வந்துச்சு அப்படின்னா f of x dx is equal to f of a minus x அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டைரக்ட் இன்டெக்ரலே நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, எஸ். ஸோ வி வில் டூ ஒன் கொஸ்டின். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சாச்சு, டெஃபினட் இன்டெக்ரல் என்னன்னு படிச்சாச்சு, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் படிச்சாச்சு, எல்லாமே படிச்சாச்சு. we have learned everything. ஓகே, ஸோ இப்போ வந்து we will do question. so we have this evaluate minus pi by 2 ல இருந்து pi by 2 cos x by 1 plus e raised to x. என்னதுப்பா 1 plus e raised to x. என்ன பண்ணலாம் இப்போ, என்ன பண்ணலாம்? so here I am substituting. இப்போ வந்து நான் I is equal to integral minus pi by 2 ல இருந்து pi by 2 cos x by 1 plus e raised to x நான் வந்து I அப்படின்னு எடுத்துக்கிறேன். I am just giving it as equation number 1. இதுக்கு நான் வந்து equation number 1 அப்படின்னு நான் வந்து substitute பண்ணுறேன். ஓகேவா, equation number 1. சரி, இப்போ வந்து இதில் வந்து எனக்கு வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து எதையும் சப்ஸ்டியூட்டும் பண்ண முடியாது, காஸ் எக்ஸுக்கு எதுவும் பண்ண முடியாது. 1 by e raised to x 1 by e raised to minus எக்ஸாக இருந்தால் கூட சரி, அதை கீழே போட்டு அது டினாமினேட்டரில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கும் எந்த ஒரு வழியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் we have to use integral a to b f of x dx is equal to integral a to b f of a plus b minus x dx. ஓகே, இதுதான் வந்து இங்கே நீ யூஸ் பண்ணும். ஓகேவா, நிறைய இடங்கள்ல we will use this. அதனால தான் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ ஹியர் we have to use this thing. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ வாட் இஸ் a plus b minus x will be equal to a plus b. இதுதான் a plus b. ஸோ minus pi by 2 plus pi by 2 ஓகே minus x வந்துடும். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகி போயிட்டு this whole thing is equal to minus x அப்படின்னு வந்துடும். clear? So this whole x will become minus x. So எங்கெல்லாம் உனக்கு வந்து x தெரியுதோ அங்கெல்லாம் you have to put minus x. ஓகேவா, சரி. So this is first. Next I am going to substitute another I is equal to okay என்னவா மாறிடும், integral minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் f of a plus அது வந்து minus x வந்து so cos of minus x divided by 1 plus e raised to minus x dx அப்படின்னு things will change. okay, so cos of minus x அப்படிங்கிறது cos x தான். so e raised to minus x வந்து எனக்கு 1 by e raised to x அப்படின்னு எழுதிக்கலாமா? so this I will become integral minus pi by 2 ல இருந்து pi by 2 cos x divided by 1 by e raised to x denominator so e raised to x plus 1 and the e raised to x வந்து மேலே போயிடும் dx you will get. okay, any doubts you have? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து புது I. ஓகேவா, ஸோ இதை வந்து நான் equation number 2 அப்படின்னு நான் வந்து substitute பண்ணுறேன். ஸோ now I am going to add this 2 equation. equation 1 plus equation 2 நான் add பண்ணுறேன். ஸோ that is I plus I, that is 2I I will get. So 2I is equal to integral minus pi by 2 ல இருந்து pi by 2. So since the integral is same. So integral வந்து ரெண்டு பேருக்குமே சேம். ஸோ அதனால நீ வந்து செப்பரேட்டாக integral கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. So cos x by 1 plus e raised to x plus cos x into e raised to x divided by 1 plus e raised to x dx அப்படின்னு இப்போதான் இப்படி இருக்கும் கரெக்டா? ஸோ 2I is equal to integral minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் since the denominator is same so 1 plus e raised to x cos x வந்து ரெண்டிலுமே common so I am taking cos x outside so I will get 1 plus e raised to x dx கிடைச்சிரும் கரெக்டா? any doubts? 1 plus e raised to x 1 plus e raised to x வந்து கேன்சல் ஆகி போயிடும். ஸோ மிச்சம் எனக்கு என்ன இருக்கு பசங்களா? 2I is equal to integral minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் that is I will have cos x dx மட்டும்தான் என்கிட்ட இருக்கு cos x dx. ஓகே, ஸோ இப்போ வந்து இட்ஸ் இந்த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஐ கேன் யூஸ். இப்போ வந்து எனக்கு இன்டகிரேட் பண்ணலாம் கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்னப்போ வரும்? ஸோ 2I is equal to
So 2i is equal to integral வேணா நீங்க வந்து டைரக்டா இன்டகிரேட் பண்ணிருங்க. cos x ஓட integration is sin x over the limit minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும். So substitute பண்ணுங்க. upper limit அப்படிங்கிறது sin pi by 2 minus of sin minus pi by 2 அப்படிங்கிறது 1 plus 1 வரும். 1 plus 1 is equal to 2. பாத்தீங்களா 2i is equal to தான் 2. So what is the value of I? That is 1. Clear? Any doubts you have? Easy, right? Yes. Okay. Okay. So properties of some other properties we will learn. So இது வந்து நம்ம வந்து like very rare cases அப்படின்னு சொல்ல முடியாது. Okay, we'll see. நான் சொல்றேன் எப்போ இந்த இதெல்லாம் வருது அப்படின்ட்டு. ஓகேவா? So if integral minus a ல இருந்து a வரைக்கும் வருது. மேம் என்ன மேம் இங்க ரெண்டு ஆன்சர் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து என்ன தெரியுமா மைனஸ் a ல இருந்து இது எல்லாமே MCQ ல தான்டா கேட்பாங்க. If it is your limit is from minus a ல இருந்து a. So அப்ப வந்து f of x வந்து odd function even function நீ வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? So if the function is odd function இது வந்து odd function டா. ஓகேவா? நீ f of minus x கொடுத்தா உனக்கு வந்து minus of f of x வருது அப்படின்னா it is a odd function. இது வந்து even function. If it is an even function minus a ல இருந்து a வரைக்கும். So minus a ல இருந்து a வரைக்கும் f of x dx. If it is happening like this, okay, so it will be 0 if f of minus x is equal to minus x if the function is odd. Function odd இருந்துச்சு அப்படின்னா it will be 0. Function even இருந்துச்சுன்னா 2 times of 0 to f of x dx அப்படின்னு நீ எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து திருப்பி நீ வந்து திருப்பி you can write like this integral f of a minus x. ஸோ எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணி you can do it. ஓகேவா? So integral 0 to 2a f of x dx அப்படிங்கிறது 0 to a f of x இதான் வந்து நம்மளோட இது. ஓகேவா? இது வந்து very rare case we will use. பாப்போம், we will see. So அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் integral 0 to 2a f of x dx அப்படிங்கிறது f of x இது வந்து 0வா இருக்கும். if இது வந்து odd ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா even ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா you have to use this. ஓகேவா? just remember பண்ணி வச்சுக்கோங்க. பாப்போம், we will see. Okay. So 0 to 2 by 3. 0 to 2 by 3. ஓ அப்போ மேம் அப்போ நம்ம வந்து அந்த இது ஃபங்க்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணுமா? அவசியம் வராது. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து வித்தவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் யூ கேன் யூஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபார்மில் இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபார்ம். ஓ நம்ம இங்கே எங்கேயோ படிச்சிருக்கோமே அந்த ஒரு ஃபார்மில் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இன்டகிரல், ஸோ ஐ ஹாவ் திஸ் இன்டகிரல் 0 to 2 by 3 dx by 4 plus 9x square அப்படின்னு இருக்கு. கரெக்டா? dx by 4 plus 9x square I have. ஸோ இப்போ வந்து 9க்கு முன்னால் ஓகேவா? ஸோ 9க்கு இந்த சைடு வந்து ஸோ ஐ ஹாவ் சம்திங் என்ன சொல்லலாம் 9 கூடவே இன்னொருத்தவங்க ஐ ஹாவ் டு மேக் த கோஎஃபிஷியன்ட் 1. ஓகே? ஸோ இது வந்து அந்த ஸ்பெஷல் இன்டகிரல்ஸ் அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா அதில் வரவங்க இவங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதுவேன் அப்படின்னா இன்டகிரல் 0 to 2 by 3 dx divided by I will take the 9 outside simply 9 வெளியில எடுத்தோம் அப்படின்னா I have 4 by 9 plus x square வந்து என்கிட்ட இருக்கும். ஓகே? x square அப்படின்னு இருந்துச்சு. இதுல இருந்து நான் I will take the 1 by 9 outside integral 0 ல இருந்து 2 by 3 dx divided by இதை வந்து நான் 2 by 3 the whole square plus x square 2 by 3 the whole square plus x square அப்படின்னு நான் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து இது எந்த ஃபார்மில் இருக்குது பசங்களா? integral 1 by x square plus a square is equal to 1 by a into tan inverse of x by a plus c. This is what the form. ஓகே? இது வந்து இன்டெஃபினிட் சரியா? லிமிட் எல்லாம் கிடையாது, அதனால தான் அங்கே சி இருக்கு. ஸோ அந்த ஃபார்மில் இருக்கிறனால இவங்களை நான் வந்து எப்படி எழுதுவேன்? How will I write this? So this is equal to 1 by 9 into integral 0 ல இருந்து 2 by 3 dx divided by dx
திருப்பி அதுக்கு எழுதணும்னு அவசியம் கிடையாது. You can directly write the integral, right? So this is equal to 1 by 9 into 1 by a. So 1 by a அப்படிங்கிறது 2 by 3. So 2 இங்க இருக்கும் into 3 வந்து இங்க வந்துரும். So tan inverse of x வந்துரும் x divided by 2 by 3. So 2 இங்க வந்துரும் again 3 மேல போயிரும். Over the limit 0 லிருந்து 2 by 3. Over the limit இது okay. இது வந்து 3 times வந்துருமா? Okay, clear? Yes. So this will become 1 by 6 into tan inverse of 3x by 2 into over the limit 0 to 2 by 3. Seri. So what is upper limit here? 1 by 6 into tan inverse of 3 into 2 by 3 divided by 2. This is upper limit minus 0 வந்து கீழே 0 இருக்கிறனால. So இந்த 3யும் cancel, 2 cancel. So tan inverse of 1. Tan inverse of 1 வந்து it is in pi by 4. Okay. So this will become 1 by 6 into pi by 4. 1 by 6 into pi by 1 by 6 into pi by 4, that is equal to pi by 24. Yeah, option C. That's it. Simple, right? Okay. Next question. The acceleration of an object is given by a of t is equal to cos pi t. Okay, acceleration is given. So நீ வந்து physics-க்கு போணும், physics-ல வந்து நீ derivative வந்து velocity-யை வந்து நீ வந்து differentiate பண்ணினா உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? You will get acceleration, correct? Yes, so அதே விஷயம்தான். And its velocity at time t is equal to 0 is 1 by 2 pi. Find the net distance traveled in the first 2.5 seconds. So distance you have to கண்டுபிடிக்கல, ஓகேவா? So the thing is, நீ வந்து கொஞ்சம் physics பார்க்கணும் இங்க. So here they are given acceleration. So a of t வந்து கொடுத்திருக்காங்க cos pi t. Okay, they have given acceleration as cos pi t. அப்புறமே சொல்லிருக்காங்க velocity at time t is equal to 0 is equal to 1 by 2 pi அப்படின்னு கொடுத்திருக்காங்க. You have to find the net distance. You have to find the net distance traveled in the first 1.5 seconds. So that is 0 ல இருந்து 1.5 seconds வரைக்கும். So அதான் இந்த லிமிட் கொடுத்திருக்காங்க. So 1.5 எனக்கு வந்து அவன் ஃபுல்லா எவ்வளோ டிராவல் பண்ணா இந்த ஃபுல் டைம்ல வந்து எவ்வளோ டிராவல் பண்ணான்னு எல்லாம் எனக்கு தெரிய வேணாம். 1.5 seconds. That is find the net distance traveled in the first 1.5 seconds. So that is 0 ல இருந்து 1.5 seconds வரைக்கும் அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கான்னு மட்டும்தான் எனக்கு தெரியணும். So that is the thing. Okay. So that is the thing behind it. So இப்போ வந்து we have this. You have to find a distance here. Okay, but d of t ன்னு வச்சுக்கோங்க, distance. Okay. இப்போ நீ வந்து physics you have to think. Okay. So நான் வந்து if I differentiate velocity-யை வந்து நான் வந்து differentiate பண்ணா I will get distance நான் வந்து okay. So velocity கிடைக்கணும் அப்படின்னா I have to differentiate distance. கரெக்டா? சரி. If I have to get acceleration நான் வந்து differentiate பண்ணணும்னா acceleration கிடைக்கணும்னா I have to differentiate velocity here. கரெக்டா? சரியா? இப்போ இது கிடைக்கிறதுக்கு differentiate பண்ணிட்டோம். So distance கிடைக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ண போது integrate velocity. கரெக்ட் தானே? கரெக்ட் தானேப்பா பசங்களா? பாருங்க, இப்போ integral f of x இப்போ வந்து d by dx அவங்க கொடுக்குறாங்க. d by dx of f of x is equal to something. I have to find this f of x. கரெக்டா? அப்போ நீ வந்து integrate தானே பண்ணுவ. புரியுதா? ஸோ அதே மாதிரி if I want to find the velocity, எனக்கு velocity கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I will integrate acceleration. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். புரியுதா? இட்ஸ் that clear? எஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்?
So I need to find the acceleration. So velocity V of t is equal to integral A of t. Okay, this is equal to integral of cos pi t dt. Okay, so இப்போ என்ன வரும் V of t அப்படிங்கிறது sin pi t plus c வந்துரும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஐ நீட் த இந்த plus c அப்படின்னு வரக்கூடாது. கரெக்டாக, அதுக்கு தான் வந்து ஒரு வேல்யூ நோன் வேல்யூ அங்கே கொடுத்துருக்கான். தட் இஸ் இனிஷியல், இல்லாட்டி அந்த t is equal to 0ல வந்து it is 1/2 pi. ஸோ v of 0லையும் velocity ஓட function is still the same, sin pi t plus c வரும். ஸோ 1/2 pi அப்படிங்கிறது ஓகே divided by pi வரும். கரெக்டா, 1/pi into sin pi t plus c. Okay, so here t is equal to 0 டா. ஓகேவா, ஸோ இங்கே வந்து 0 வந்துடும். இங்கே பாரு, sin of pi into 0 plus z வந்துடும். கரெக்டா, ஸோ திஸ் வில் பிகம் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். ஓகே, ஸோ வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் c? So c ஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் 1/2 pi. ஸோ இப்போ வந்து வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் எனக்கு கிடச்சி, வெலாசிட்டி வந்து எனக்கு என்னன்னு கிடச்சிச்சு, sin of 2 pi, sin of pi t, sin of pi t plus 1/2 pi. The acceleration எனக்கு கிடச்சிச்சு. The acceleration கிடச்சிச்சு. Next I have to find the distance. So now I got velocity. எங்கடா velocity? Now I got velocity. So velocity கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து distance வந்து சுகமாயிட்டு கண்டுபிடிக்கலாம். I mean நல்லாவே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. So net distance d is equal to limit you have to apply. Limit, okay? Limit எங்க இருந்து 0ல இருந்து 1.5 வரைக்கும், 0ல இருந்து 1.5 வரைக்கும் sin of pi 1.5 வந்து நீ வேணும்னா you can use it as 1/2 as well. Okay, integral 1/2 னு போட்டுக்கோ into sin t plus 1/2 pi dt. ஓகே, இதுக்கு ஆன்சர் நீ கண்டுபிடிக்கலாமா? சிம்பிள் தான். sin x ஓடது வந்து மைனஸ் cos pi t வந்துடும். இதுக்கு வந்து t அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ 1/2 இஸ் கான்ஸ்டன்ட், வெளியில் எடுத்துக்கலாம். அப்ளை த லிமிட்ஸ். ஓகே, ஸோ ஹியர் cos pi by 2 வந்து வரும். ஸோ டீக்கு பதிலாக you have to substitute 1/2 here. ஓகே, ஸோ cos வந்து 0வா மாறிடும். அந்த மாதிரி விஷயம், குட்டி குட்டி விஷயம், அது உனக்கே பண்ணலாம். ஸோ ஆன்சர் டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படிங்கிறது நீ வந்து கமெண்ட் செஷனில் யூ ஹாவ் டு ஆன்சர். நீங்கள் ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? யூ ஹாவ் டு ஆன்சர், ரைட்? நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணல அப்படின்னா வெரி பேட் பசங்களா. ஸோ தட் இஸ் இஃப் யூ கமெண்ட் நோ, the good things will come to good peoples. அந்த மாதிரி you will get the answer. Definitely you will get the answer. Let me know. என்னையும் தெரிய வைங்க, அதில் என்ன ஒரு குத்தம்? ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், show that integral a to b f of x g of x into g of x dx is equal to 2 times of this 0 to limit 0 to a f of x dx if f and g are defined as f of x is equal to f of a minus x and g of x plus g of a minus this is. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கடா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x is equal to f of a minus x. So they have given that integral 0 to a f of x gx, f of x gx அப்படிங்கிறது dx அப்படிங்கிறத நம்ம வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணோம். இன்டெக்ரல் 2 into integral 0 to a f of x dx. ஓகே, f of x dx அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ ஐம் டேக்கிங் த LHS here. நான் LHS எடுத்துக்கிறேன். LHS எடுத்து என்ன பண்ணலாம்? எதுவும் பண்ண முடியாது, கரெக்டா? ஏன்னா வந்து LHS எடுத்து என்ன பண்ணுறது? a minus x அதெல்லாம். ஸோ எங்குமே நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாத அந்த சிச்சுவேஷனில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வில் கம். ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா integral a to b f of x dx
is equal to integral a to b f of a plus b minus x dx. f of a plus b minus x dx. So this thing will come. புரியுதா? இவன் தான் வந்து நம்மளுடைய ரக்ஷகன். So he is the savior. So நம்ம வந்து இதை வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Okay, we gonna substitute this in LHS. Okay ma? So that is we have அப்போ வந்து a plus b என்ன வரும்? So we have integral 0 to a f of x gx dx we have. Okay, so what is a plus b minus x will become? So it will become minus x வரும். கரெக்டா? Right, f of இது வந்து நான் என்ன சொல்லலாம் 0 plus b minus x it will come. Right, yes, a minus x integral a வந்து 0 வரும், a plus a minus x வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ a plus b minus xக்கு பதிலாக என்ன வரும்? 0 plus a minus x will come. ஓகே, ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இன்டெக்ரல் 0 to a இருந்து f of a minus x ஓகே இன்டு g of a minus x dx வரும். கரெக்டா? ஓகே, ஸோ சம்திங் இஸ் கிவன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to f of a minus x. f of x is equal to எங்கடா அது? f of x is equal to f of a minus x அப்படின்னு. ஸோ 0 to a f of a minus xக்கு பதிலாக எனக்கு f of x அப்படின்னு கொடுத்துக்கலாம். And something is given here as well. That is g of x. So g of x plus g of a minus x is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So what about g of a minus x? Nothing but 4 minus g of x அப்படின்னு வரும். கரெக்டா? 4 minus g of x. So 4 minus g of x dx அப்படின்னு இது வந்து சேஞ்ச் ஆயிடும். கிளியரா? இப்போ வந்து f of x உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. So this will become integral 0 to a 4 into f of x. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி i அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எதுக்கு தெரியுமா? So I'm giving this as I. Okay, so limit எல்லாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து I is equal to this. So limit எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது I am giving another புதுசா கிடைச்ச அந்த இன்டகிரேஷனை புது I அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். Okay, so that is I will become integral 0 to a 4 wait 4 f of x minus f of x gx வரும். கரெக்டா? f of x gx integral செப்பரேட் பண்ணுங்க. I is equal to integral 0 to a 4 f of x dx minus integral 0 to a f of x gx dx you will get. கரெக்டா? So this is nothing but I. இதுதான் I. முன்னாடி இருக்கிற I. So இந்த I வந்து இப்போ வந்து I is equal to integral 0 to a 4 into f of x dx minus I you will get. I will come this side. So 2i is equal to integral 0 to a 4 into f of x dx. Okay, 4 into f of x dx அப்படின்னு கிடைச்சிச்சு. So if I take the 4 outside, so 2i is equal to 4 வெளியில எடுத்து அப்படின்னா integral 0 to 4 f of x dx வெளியில வந்துரும். 2 cancel ஆயிரும். So this will become, that is I will be equal to integral 2 times of 0 to a f of x dx. Hence proved. Easy, right? ரொம்ப easier. Yeah. This is very, very important question. Very, very important. Very, very important. Very, very, very important. Okay. Very important. You have to, இந்த மாதிரி type of question நீ வந்து okay, yeah,
அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் நீ வந்து சால்வ் பண்ணிட்டு தான் நீ வந்து போகணும் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறேன். போகலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு. ஸோ we have I is equal to, எனக்கு வந்து I is equal to integral 0 to pi by 2 sin x square by x by sin x plus cos x dx அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ I have this. ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம்? எனி ஐடியா யூ ஹேவ்? ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? எப்படி வந்து எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, கீழே இருக்கிறவனோடது மேலே அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது இதுக்கு. ஓகே, நத்திங் இஸ் டே. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ அதான் நான் சொன்னேன், எதுவுமே இல்லை, எல்லா வழியும் க்ளோஸ்ட் அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ லெட் இட் பி equation number 1. இதை நான் வந்து equation number 1 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு அப்ளை b f of x dx is equal to integral a to b f of a plus b minus x dx தான் I am going to use. இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இவன் தான் நம்மளோட விண்வெளி நாயகா அந்த மாதிரி ஒரு டேர்ம் இவன். ஓகேவா? ஸோ அப்படி வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் a plus b plus a plus b minus x என்ன வருது? 0 plus pi by 2 minus x I am getting. ஓகே, ஸோ புதுசாக வர I அப்படிங்கிறது that I is equal to integral 0 to pi by 2 0 to pi by 2 sin square pi by 2 minus x divided by sin pi by 2 minus x plus cos pi by 2 minus x dx. Okay, clear? Yes. So I is equal to integral 0 to pi by 2. What? Sin pi by 2, sin pi by 2 minus x என்னடா வரும்? cos square x வரும். divided by sin வந்து cos x மாறிடும். cos x வந்து sin x dx ஆக மாறிடும். So let it be equation number 2. ஓகே, ரெண்டுமே equation number 2. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, equation 1 plus equation 2 இதெல்லாம் எதுக்கு மேம்? why மேம் equation 1 plus equation 2 எதுக்கு பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, யாருக்காக பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு எப்படியாச்சும் இந்த இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணும், அதுதான் என்னோட எய்ம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு சிம்பிளிஃபை சம்ஹவ். இதை எப்படியாச்சும் அந்த சிம்பிளிஃபை பண்ணி அந்த டேர்முக்கு நான் வந்து கொண்டு வரணும். ஸோ 1 2 ஆட் பண்ணலாம். ஓகே, டினாமினேட்டர் சேமாக இருக்குது. சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் 1. ஓகே, ஸோ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் 2y இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 sin square x plus cos square x divided by sin x plus cos x dx ஒன்று. கரெக்டா? இது என்னவாக சேஞ்ச் ஆயிரும்? தட் இஸ் இன்டெக்ரல் 0லிருந்து pi by 2 வந்து 1 by sin x plus cos x dx ஆக சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? now I have 2y is equal to integral 0லிருந்து pi by 2 1 by sin x plus cos x. பசங்களா, இந்த டேர்ம் வந்து இந்த ஒரு இது வரும்போது லைக் எவ்ரிவேர் இப்போ somehow 1 by இங்கே வந்து dx, ஸோ சம்திங் லைக் 1 by sin x plus cos x into dx அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வருது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்டகிரேஷன் டைப் உங்களுக்கு வருது அப்படின்னா அங்கே எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது. தட் இஸ் ஸோ இங்கே டினாமினேட்டர் நான் வந்து டினாமினேட்டர் அப்படிங்கிறது sin x plus cos x, கரெக்டாக? ஸோ here I am considering an a and here I am considering, ஓகே, இது வேணாம், நீ அது நீ வந்து படிக்க வேண்டாம் பிகாஸ் இட்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி. இந்த டினாமினேட்டரில் வாட் ஐ வில் டூ இஸ் தட் ஐ வில் ஜஸ்ட் மல்டிப்ளை ஒரு √2 டிவைடட் பை √2. மல்டிப்ளை ஒரு √2 டிவைடட் பை √2. ஓகேவா? ஸோ யூ கேன் யூஸ் திஸ் sin x plus cos x வந்து நீ திருப்பி எழுதலாம். ஓகே,
இந்த கீழே இருக்கிற root 2 will go to the numerator. So 2i is equal to root 2 வந்து நான் வெளியில எடுத்துட்டேன். Integral 0 இருந்து pi by 2 dx divided by, so this root 2 is for the whole term. Okay, now numerator இருக்குது அங்கேயே இருக்கு. So it will become it will become sin x into root 2 plus cos x into root 2 வந்துரும். Okay, சரியா? Okay, so 2i is equal to root 2 into integral 0 இருந்து pi by 2 dx divided by root 2 வந்து எனக்கு வந்து cos ஓட termsல எப்படி எழுதலாம்? இது எதுக்கு மேம் பண்றீங்க பசங்களா? sin, here you have a sin and here you have a cos. sin a sin b plus cos a cos b வந்துச்சு அப்படின்னா அது நான் வந்து sin a plus b ன்னு எழுதிக்கலாமா? அப்படி வந்து sin a plus b திருப்பி அது வந்து என்ன ஆயிரும்? திருப்பி அது சிம்பிளிஃபை. அந்த சிம்பிளிஃபை ஆக்குறதுக்கு வேண்டி தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். ஓகேவா? So dx divided by, so sin x இதை வந்து எனக்கு வந்து cos root 2 வரணும். கரெக்டா? So cos root 2 வரணும். cos root 2 எப்போ வரும் பசங்களா? cos root 2 cos root 2 cos pi by 4ல வருமா? cos pi by 4, right? cos pi by 4. இருங்க இந்த கீழே இருக்கிற root 2 தான் நான் வந்து கீழே வைக்கணும். எஸ், ஓகே, வெயிட் பண்ணுங்க. root 2 வந்து cosக்கு வந்து எந்த வேல்யூம் கிடையாது. ஓகே, ஸோ டிவைடட் பை root 2 ஐ ஹாவ். ஸோ இந்த டினாமினேட்டரை நான் வந்து ஸ்டே பண்ணி வச்சுட்டு இந்த root 2 வந்து நான் வெளியில் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் 2i is equal to 1 by root 2 வந்து வெளியில் வந்துடும். ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 2 1 by sin x into 1 by root 2 plus cos x into 1 by root 2 dx அப்படின்னு வரும். ஓகே, இப்போ this is correct. ஓகே, so 2i is equal to 1 by root 2 into integral 0 to pi by 2 dx divided by sin x into cos pi by 4 ன்னு எழுதலாமா? cos pi by 4 plus cos x into sin pi by 4 ன்னு எழுதலாமா? நோ ப்ராப்ளம். ஏன் மேம் pi by 4, ஏன் root 2 எடுத்தீங்க பசங்களா? சைனுக்கும் காஸுக்கும் வந்து ஒரே வேல்யூ வர ஆங்கிள் தான் அந்த 45 டிகிரி. கரெக்டா? 1 by root 2. ஸோ சைன் 45 degrees 1 by root 2, cos 45 degrees 1 by root. அதனால தான் நம்ம root 2 வந்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, so 2i is equal to 1 by root 2 is equal to integral 0 இருந்து pi by 2 dx divided by sin a plus b, that is sin x plus pi by 4 அப்படின்னு எழுதலாமா? So what happened? திருப்பி அது simplify ஆயிடுச்சு. So 1 by sin of something, 1 by sin is equal to cosec வருமா பசங்களா? 1 by sin is equal to cosec வருமா? So just இங்க பாருங்க. So I have 2i is equal to 1 by root 2 into integral 0 இருந்து pi by 2 1 by sin வந்து நான் எப்படி மாத்தியல? cosec அப்படின்னு மாத்தியல. cosec into x plus cosec into x plus pi by 4, cosec into x plus pi by 4 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். x plus pi by 4, ரைட்? ஸோ கொசீக்கு வந்து இன்டெக்ரல் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ 2i is equal to 1 by root 2 into bracket போட்டுக்கோங்க log mod cosec x minus வெயிட் பண்ணுங்க cot x over the limit 0 to pi by 2. So here x க்கு பதிலா what is x here? X plus pi by 4, that is cosec x plus pi by 4, cosec x plus pi by 4 minus cot x plus pi by 4 mode close பண்ணிருங்க over the limit 0 ல இருந்து pi by 2.
ஓகே கிளியர். ஸோ இது வந்து ஒரு எவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 5 மார்க்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சூப்பர் கொஸ்டினா? எஸ், இட் இஸ் அ சூப்பர் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ 2i இஸ் ஈக்குவல் டு 1/√2. எதுவும் பண்ணாதீங்க, அது அங்கேயே இருக்கட்டும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ லாக் மோட் cosec pi/2 minus pi/4. okay, cosec minus cot of pi/2 minus pi/4. so this is actually mode close பண்ணிடுங்க. this is upper limit minus lower limit. again bracket open பண்ணுங்க. log of mode cosec 0 வரும், கரெக்டா? 0. so cosec minus pi/4, sorry, plus pi/4 minus cot pi/4 you will get. yes, okay. so இது வந்து மாது cosec pi/2. cosec வந்து என்னவா மாறிடும்? sec ஆ மாறிடும், கரெக்டா? so 2i is equal to 1/√2 into log mod sec pi/4 வரும் plus tan pi/4 வரும். ஓகேவா? so pi/2 cot வந்து tan ஆ மாறிடும். pi/2 minus 4, pi/2 minus 4 அப்படிங்கிறது it is pi/2 plus 4. pi/2 plus 4, it is in the second quadrant. so cot is negative there. so அங்க வந்து plus இதா மாறிடும். so mode cancel பண்ணிருங்க. close the bracket. minus log mode cosec pi/4. what is cosec pi/4? cosec, it will be √2, correct? so √2 minus 1. mode close பண்ணுங்க. so 2i is equal to 1/√2 into log mode sec pi/4 என்னப்பா? √2 plus 1. mode close பண்ணுங்க. minus log mode √2 minus 1 mode. so this is log of a minus b. log a minus log b formula இருக்குதா? so 2i is equal to 1/√2 into log mode √2 plus 1 by √2 minus 1. எனக்கு i ஓட வேல்யூ தான் வேணும். so i is equal to 2/√2 into log mode √2 plus 1 by √2 minus 1. ஓகே, ஸோ திருப்பியும் கொஞ்சம் இன்னும் இதை கேன்சல் பண்ணிடலாமா? √2 வருமா? ஓகே, ஸோ தி ஃபைனல் ஆன்சர் i is equal to √2 log mode √2 plus 1 by √2 minus 1. இல்லை, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது லாக் நீங்கள் வந்து இன்னும் மாற்றலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இன்டூ √2 plus 1ஐயும் இன்டூ √2 plus 1ஐயும் ஆட் பண்ணி ரேஷனலைஸ் கூட பண்ணலாம். இல்லை டி இது போட்டு இப்படியும் பண்ணலாம். போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டின் வந்து 1 2 3 பேஜ் ஒரு இருக்கிற ஒரு கொஸ்டின். மேபி என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து இது இவ்வளோ பெருசாக இருக்கலாம். ஸோ மற்றபடி தட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ sin x by cos x இருக்கு இல்லையா? sin x ப்ளஸ் cos x வந்து நமக்கு எப்படி எழுதலாம்? √2 into sin of x ப்ளஸ் pi/4 அந்த டேர்முக்கு வந்து இவங்களை மாற்றி எழுதலாம். எப்பவுமே அது வந்து ஒரு டேர்ம் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ நம்ம இன்டெக்ரல்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வில் பி அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். அதுவும் நம்ம வந்து மாசாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் as well, because after every session you guys will get free handwritten notes in our WhatsApp community. And எல்லா இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸும் நம்ம எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் we will upload. ஓகே, ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் that's it. ஸோ நம்மளோட பெரிய ஒரு சாப்டர் இன்டெக்ரல்ஸ் அது வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் இருக்கும். ஸோ மறக்காம அதுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. So that's it for today. So I hope you had a wonderful session because I had a wonderful session. So I will see you on the next session, pasangla. This is your Sreeshma ma'am leaving. Bye bye and take care.